வணக்கங்க. பொதுவாவே மருத்துவர் நம்ம நடக்க சொன்னா, தினசரி நடங்க உங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா, சோம்பேறித்தனம் வருது. பலவிதமான காரணங்களை சொல்லி அத தள்ளி போடுறோம். ஆனால் முருகனின் பெயரால் அரோகரா, அரோகரா என்று சொல்லி இந்த தைப்பூச நேரத்துல பாத யாத்திரை சொன்னா, எல்லோரும் சந்தோஷமா போவாங்க. முருகனுக்காக காலையில, இரவு அப்படின்னு பார்க்காம, எந்த நேரமும் நடந்து வெறுங்காலோட நடந்து போவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கூட்டமா போறப்போ ஒரு ஒற்றுமை உணர்வு வருது. 2வது அந்த பக்தி பூர்வமான அந்த பக்திங்கிற உந்து சக்தி நம்மள முருகன்ட்ட போய் சேர்க்குது. இதனால என்னென்ன நன்மைகள் நம்மை அறியாமலேயே இந்த பாத யாத்திரை செய்யறதுனால பல நன்மைகளை நாம் பார்க்கிறோம். பொதுவா இந்த மாதிரி பாத யாத்திரை போறவங்க கால்ல காலணி இல்ல. அவங்க கால்ல செருப்பு போட மாட்டாங்க. வாகனங்கள் இல்ல, வேகம் இல்ல. ஆனால் அதே நேரத்துல ஆணவம் இல்ல. இந்த பாத யாத்திரை போகும்பொழுது நம்ம ஒரு சாதாரணமா மக்கள் அப்படின்ற ஒரு ஆணவம் இல்லாத ஒரு தன்மை வருகின்றது. பக்தி வருகின்றது. அதே நேரத்துல ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற மனித உறவுகள் மேம்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த பாத யாத்திரை போகும்பொழுது உடம்பு கொஞ்சம் சோர்வா இருந்தாலும் ஆன்மீக தெளிவு. ஏன்னு கேட்டா, உடம்பு சோர்வா இருந்தாலும் மனசு சுத்தமாகுது இல்லையா? மனசு சுத்தமாகும் பொழுது ஒரு ஆன்மீக தெளிவு பிறக்கின்றது. பாத யாத்திரை செல்லும் பொழுது நாம் முருகனுடைய கோவிலை நோக்கி நாம் செல்லவில்லை. நம்முடைய உடம்பையே, நம்முடைய மனதையே முருகன் குடியிருக்கக்கூடிய கோயிலாக மாற்றுகின்றோம். இதுதாங்க பாத யாத்திரையோட சிறப்பு. இதை தவிர மருத்துவ ரீதியா பல சிறப்புகள் பாத யாத்திரைக்கு உண்டு. முக்கியமா நம்ம சொல்லுவோம், உடம்புல ஒரு இதயம் இருக்கு. ஆனா உண்மையிலே ஒரு இதயம் இல்லைங்க. 3 இதயங்கள் இருக்கின்றன. 3 ஹார்ட் இருக்கு. முதல் ஹார்ட் எங்க தெரியுமா? நம்முடைய நெஞ்சுக்கு பின்னாடி. இது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் 2 ஹார்ட், இன்னும் 2 இதயம் எங்க தெரியுமா இருக்கு? நம்முடைய காலுக்கு பின்னாடி. இந்த கெண்டைக்கால்னு சொல்றோம் இல்லையா? அந்த கெண்டைக்கால்ல இருக்கக்கூடிய சதை பகுதி. அது நம்ம நடக்க நடக்க ஹார்ட் மாதிரி பம்ப் பண்ணுமா. ரத்தத்தை எல்லாம் பம்ப் பண்ணி உடம்பின் மேல் பகுதிக்கு அந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். அதனாலதான் 3 ஹார்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை தவிர பாத யாத்திரை செல்லும் பொழுது நம்ம வெளியில வெளி உலகத்தில் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி த்ரெட்மில்லாம் போறேன்னு சொல்லுவாங்க சில பேர். அது பத்தாதுங்க. ஏன்னு கேட்டா, இந்த வைட்டமின் டி என்று சொல்லக்கூடிய சூரிய வெளிச்சம், சூரிய வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய வைட்டமின் டி இந்த மாதிரி வெளியில நடக்கிறதுனால தான் வருது. இதை தவிர பாத யாத்திரை போறவங்க வெறுங்காலோட போவாங்க. இப்ப நீங்க நிறைய பேர் இந்த சீனர்களுடைய ரிஃப்ளெக்ஸாலஜி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு போற பழக்கம் இருந்துச்சுன்னா, நீங்க நடந்தாலே போதும், வெறுங்காலோட நடந்தாலே போதும், ஒரு 10 தடவை ஒரு நாளைக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி செஞ்ச பலனை நீங்கள் அடையலாம். ஏன்னு கேட்டா, அந்த மாதிரி காலோட நடக்கும் பொழுது உங்களுடைய அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பாதத்தில் ஒவ்வொரு இடத்தையும் அழுத்தும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் சுறுசுறுப்பாக இயங்குகின்றது. எலும்பு அடர்த்தியாகின்றது. ஆஸ்டியோபோரோசிஸ் வராது, மூட்டு வலி வராது, இரத்த அழுத்தம் வராது, மனசு நிம்மதியா இருக்கும். தொடர்ச்சியான நடைப்பயணம் உங்களுடைய இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். படபடப்பு, மன அழுத்தம் இப்படிலாம் குறையும். இதையெல்லாம் விட கூட்டமாக நடக்கும் பொழுது மனித உறவுகள் மேம்படுகின்றன. இப்படி பாத யாத்திரையோட பலனை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆன்மீக நோக்கத்துல மட்டும் இல்ல, அறிவியல் நோக்கத்திலையும் உங்களுடைய உடல் சுகாதாரத்துக்கும் பாத யாத்திரை ரொம்ப நல்லது. ஆகவே இதே நேரத்துல இந்த பாத யாத்திரையில பாதுகாப்பையும் கொஞ்சம் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க நீங்க மட்டும் நடக்கல. இந்த சாலையில நிறைய வாகனங்கள் போகின்றன, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால உங்களுடைய பாதுகாப்பையும் இதுல முன்னிறுத்தி முருகனுடைய அந்த பக்தியையும் நினைத்து பக்தி சிரத்தையோடு செல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பன்னிருகை வேலன் உங்களுக்கு எல்லாம் அருள் புரிவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.